ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப்புங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த சூப்பு செய்கிறதுக்கு இளங்கீரையாக எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை இளங்கீரையாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் இருக்குங்க. பெரிய கீரையாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த அளவு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பட்டர் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். 10-12 பூண்டு, சின்ன பூண்டாக எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருளுங்க. இப்போ ஒரு சின்ன குக்கரை ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச பட்டரை போட்டுக்கலாம். பட்டரில் செய்கிறப்போ சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் பட்டர் யூஸ் பண்ணியே செய்யுங்க. இதில் நம்ம வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சும்மா லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, நம்ம எடுத்து வச்ச மசாலா இருக்கு இல்லையா, மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்பு முடியல அப்படின்னா இந்த சூப்பு குடித்தாலே போதுங்க, அவ்வளோ இதுவாக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். எடுத்து வச்ச முருங்கைக்கீரையும் போட்டுடலாம். இது 4 பேருக்காக நான் இந்த சூப் ரெடி பண்ணுறேன். அதனால் முருங்கைக்கீரை இந்த அளவு எடுத்துருக்கேன். நல்லா இந்த தட்டுக்கு ஒரு தட்டு நல்லா எடுத்துக்கிட்டேங்க. இளங்கீரையாக எடுத்துக்கிட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரை கிடச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய கீரை இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதுலேயும் 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் போட்டு 1 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கலந்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாங்க. இப்போதைக்கு 1 கிளாஸ் போதுங்க. நம்ம மிக்சியில் இதை அரைக்கணும். அரைச்சி வடிகட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்ல விசில் அடங்கி திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. தண்ணியை லைட்டாக வடிகட்டிக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறப்போ பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எந்த இதுவுமே இருக்காது, நல்லா தண்ணியாக இருக்குமா, பிள்ளைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி இதே அளவுகளை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் அடிக்கடி செய்வீங்கங்க. இந்த சூப் ரொம்பவே உடம்புக்கு நல்லது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் விட்டு நல்லா கலந்துக்கிட்டு திருப்பி வடிகட்டணும் அப்படின்னா ஈஸியாக வடிகட்டிக்கலாம். நீங்கள் இப்படி குடிக்கணுன்னாலும் குடிக்கலாங்க. நான் குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தால் அதுகளுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா தண்ணியாட்டம் இருக்குமா, பிள்ளைங்களும் விரும்பி குடிச்சிருவாங்க. நான் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. வடிகட்டியும் ஒரு நைஸ் கண்ணாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய கண்ணாக இருந்துச்சுன்னா திப்பியாக இருக்கும் சூப்பு. நைஸ் கண்ணாக இருந்துச்சுன்னா அப்படி தண்ணியாட்டம் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இதை நம்ம தூர போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சூப்பு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு இதை விட தண்ணியாக வேணும்னாலும் இப்போ தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. நம்ம இன்னும் 1 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு இதை சூடு பண்ண போகிறோம். அதனால் இப்போமே தண்ணி தேவையான அளவு விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கும்போது உப்பு போடலை, அதனால் இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டு ஸ்டவ்வில் வச்சு
ஒரு நிமிஷம் அப்படி கொதிக்க ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு காரம், உப்பு, காரத்துக்கு மிளகு போட்டுக்கோங்க. பத்தலை அப்படின்னா, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். பத்தலைன்னா மிளகுத்தூளை மேலே ஊற்றி பவுலில் மாற்றி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போடுங்கங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கங்க. அருமையான முருங்கைக்கீரை சூப் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.